சக்தி பாலா மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இச்சேவை முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்திங்கன்னா காயத்ரி. உங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா 45 வயது ஆகுது. உங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடையார் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசம் ராசி, அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 12வது வரையும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஜவுளி கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. மாதானா இதில் ஒரு நல்ல வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழ பிடிக்காத தனிமையில் தான் பிறக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு சட்ட ரீதியாக டிவர்ஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. உங்கள் கூட வாழ பிடிக்காத சட்ட ரீதியாக டிவர்ஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கு குடிப்பழக்கம்லாம் இருக்கக்கூடாது, ஜாதி தடையில்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி வயது தடையில் நல்ல ஒரு மணமகனா லைஃப் லாங் தன்னை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிற சிறந்த மணமகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஜவுளி கடை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கிறதால தனக்கு வரக்கூடிய கணவரும் அந்த ஜவுளி கடையை பார்த்துட்டு ரன் பண்ணிவிட்டு லைஃப் லாங் கூட சந்தோஷமாக இருந்துட்டால் போதுன்ட்டு சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க. வீட்டோட மாப்பிள்ளையே வந்துட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் தான் வசிச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா தனலட்சுமி. வயது 42 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் உறுப்பினரை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா ரிஷபம் ராசி, கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 12வது வரையும் படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா சொந்தமாக ஜவுளி கடை தான் வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2 இடத்துல சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறதால சில்லறையாகவும் ஹோல்சேல் ரேட்டுக்கும் மற்ற வியாபாரமும் பண்ணிகிட்ருக்கதா தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நல்ல ஒரு மாதம்னா நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலையம் பார்த்திங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து வேறுகாரணமாக கணவரை பிரிஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியாக டிவர்ஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் சட்ட ரீதியாக டிவர்ஸ் வாங்கியிருக்கணும்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டதா சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் குழந்தைங்கள் இருந்துட்டாலும் பரவாயில்ல, லைஃப் லாங் தாங்க கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதும்னு சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு லேண்டுன்னு வாங்கி போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு முகவரின்னு பார்த்திங்கன்னா ஈரோட்டில் தான் வசிச்சுட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் இப்போ தெரிகிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.